வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் அவகோடா ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அஜ்வா டேட்ஸ் 8 கொட்டை நீக்கினது, 10 முந்திரி, 10 பாதாம். முந்திரி முழுசாக எடுத்திருக்கேன், நீங்கள் உடச்ச முந்திரினா கூட எடுத்துக்கலாம். காய்ச்சின பால், ஃபுல் க்ரீம் மில்க்கு 1 டம்ளர் எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம், முழுகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். டேட்ஸுக்கு பதிலாக தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அவகோடா பழத்தை கட் பண்ணிக்கலாம். நல்லா பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. காயாக இருந்ததுன்னா துவர்ப்பு சுவை ஜாஸ்தி இருக்கும். பாருங்கள், ஸ்பூனில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பழமாக இருந்தால் தான் ஸ்பூனில் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. இப்போ இந்த கொட்டையை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வெறும் பழத்தை மட்டும் உள்ளே இருக்கிறத எடுத்து போட்டுக்கலாம். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் ஏற்படாது, சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கும், உயர் ரத்த அழுத்தத்தை குறைத்து மாரடைப்பு வராமல் தடுக்கும், மூளைக்கு புத்துணர்ச்சி தருகிறது, மன அழுத்தத்தை குறைக்கும், கண்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். ஃபோலிக் அமிலம் ஜாஸ்தி இருக்கனால கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வந்தானா குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். இந்த பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. கோகனட் க்ரீமு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். திக் க்ரீம் நான் சேர்க்குறேன், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். 10 நிமிஷம் பாலில் ஊற வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம். பாதாம், டேட்ஸை சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல கொட்டையை நீக்கிட்டோம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். பேரிச்சம்பழத்தை ஊற வச்சு நம்ம சேர்த்தோம்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் 1 டம்ளர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாம். காய்ச்சின பால் சேர்த்து மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி இல்லைன்னா பால் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். சுவையான அவகோடா ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.